ஆனால் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சித்திரவதை பண்ணி இந்த அளவுக்குலாம் பண்ணுவாங்களா? இல்லை அவங்க பொண்ணுங்க நாங்கள் பண்ணியிருந்தாலும் சும்மா விட்டுருப்பாங்களா? எனக்கு கேட்க கேட்க அவரு எழுது சாமி. எங்களுக்கு நியாயம் வேணும் சாமி. நாங்கள் ஏழை குடும்பம் தான், நாங்கள் கீழ் தான். அதுக்குன்னா அந்த பற்றி கேட்டு கேட்டு அடிக்கிறவங்க இருக்கிறாங்களா? நூறு அவங்க பணத்தை மேலே படுத்துனாலும் அப்போ அந்த வசதியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா? இல்லாதவங்களுக்கு பண்ண மாட்டீங்களா? நாங்கள் என்னதான் சாமி பண்ணோம்? எங்களோட சுயநலம் சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே கஷ்டக்காரங்க போய் சம்பாரிச்சா ஏதோ புள்ள லைஃப் செட்டில் ஆக்கம் தானே அப்போ அனுப்பி வச்சோம். அவங்க சொன்னதெல்லாம் எல்லாமே முழுக்க நான் நம்பணுங்க. ஆனால் இந்தமாரி கொடுமை பண்ணுவாங்கன்னா நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலங்க. அப்படி இருந்து கொண்டாந்து விட்டு 3 நாளாக பொண்ணு அடித்தாங்க. எப்போ அனுப்பி வைக்கிறீங்க, எப்போ அனுப்பி வைக்கிறீங்கன்னு. அனுப்ப முடியாது. என் புள்ள வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், என் புள்ள உயிர் தான் எனக்கு முக்கியம். காசு என்னவே நான் கட்டிடுறேன். அந்த பில்லு காட்டுங்க, அந்த பில்லு காட்டுங்க. எந்த அமர்த்த காலேஜ்ன்றீங்களா அந்த பில்லு காட்டு. நான் எங்கனாச்சும் பிச்சை எடுத்து கூட நான் அந்த 2 லட்சம் நான் கட்டிடுறேன். அந்த பில்லு காட்டுங்கன்னா காட்டவே இல்லை, ஒன்றுமே காட்டவே இல்லை. நாங்கள் 1 ரூபா கை நீட்டி வாங்கலை சார். நாங்கள் 1 ரூபா கை நீட்டி வாங்கலாண்ணா. அவங்க எதனால இந்த மாதிரி சித்திரவதை பண்ணாங்க? சரியில்லைன்னா அனுப்பிட வேண்டியதான். நான் போய் கூப்பிட்டேன், வாமா வீட்டுக்குன்னு. அந்த பொண்ணை மிரட்டி அடித்து போகக்கூடாது, உங்கள் அம்மா கூப்பிட்டா கூட நீ போகக்கூடாது, வாமா வீட்டுக்கு போகலாம், நீ சம்பாதிக்கவே வேணாம். நம்ம கூப்பிட்டோம் சார். அவங்க எவ்வளோ அடித்து எவ்வளோ மிரட்டி அவங்க வயிக்கு வச்சுக்கிட்டாங்க. நம்ம கூப்பிடக்குள்ள இல்லைம்மா நான் ஹாப்பியாக இருக்கிறோம், நான் நல்லா இருக்கிறேன், சந்தோஷம். இந்த 7 மாதத்துக்கு அவங்க சொன்னபடியாக தான் என் பொண்ணு பேசிச்சு என்கிட்ட. ஹாப்பியாக இருக்கிறம்மா, சந்தோஷமாக இருக்கிறம்மா, நான் நல்லா இருக்கிறேம்மா, இப்படியே தான் பேசி பேசி அவங்க சொல்லி கொடுத்து தான் என் பொண்ணு பேசிச்சு. ஆனால் இதுமாரிலாம் ஒரு பொம்பளை இருப்பாங்களா? எனக்கு தெரியல சார். நியாயம் வேணும் சார், எங்களுக்கு நியாயம் வேணும், எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். இந்த மாரிலாம் சித்திரவதை பண்ணுறாங்கன்றா. நீங்கள் சோத்துக்கா வயில நாய் நீங்கள் அடித்தா ஏன்னு கேட்க நாதி இல்லை. இன்றைக்கே சாவடிச்சா கூட தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பேன். நீ எவனுமே ஒன்றுக்கு கேட்க முடியாது. நீ எவ்வளோ சித்திரவதை பண்ணணுமோ அவ்வளோ பண்ணிக்கிறாங்க சார். ஒரு பெற்றவங்க பார்த்துட்டு எப்படி சார் நாங்கள் சும்மா இருப்பா? சொல்லுங்கள் சார். நீங்கள் தான் எதனா ஒரு ஸ்டெப் எடுக்கணும் சார். எங்களுக்குன்னு யாரும் கிடையாது. ஒரு ஜாதி பற்றி பேசி இதுமாரிலாம் கொடுமை பண்ணுறாங்களா? ஒரு யூஸ் பண்ணுற துணி பூரா பாத்ரூமில் வைக்க சொல்கிறாங்களா? சொல்லுங்கள் சார். பாய் தலைக்காணி எல்லாமே ஒரு ரேஷன் அரிசி வாங்கி ஒரு நாளைக்கு சமைச்சு 2 நாளைக்கு கஞ்சி விட்டு 10 நாள் கஞ்சி குடிச்சிக்கிது என் பொண்ணு. இது எந்த உலகத்தில் சார்? 100 பணத்தை மேலே அவங்க படுத்திருந்தா கூட இந்த மாதிரி கொடுமை கூட பண்ணுவாங்களா? அதே நேரமா அவங்க பொண்ணுக்கு நாங்கள் பண்ணியிருந்தா இந்த பெரிய பெரிய அதிகாரிங்களா எங்களை சும்மா விடுவாங்களா? இது நியாயமா இல்லை நீதியா? அப்போ பணக்காரங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு, ஏழைக்காரங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா சார்? இது நீதியா இல்லையா? அப்போ எங்ககிட்ட பணம் இல்லைன்னு தானே எங்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்கல. இன்னுமா எவ்வளோதான் உங்களுக்கு பணம் கொடுத்து இந்த கேஸ் முடியும்னு சொன்னால் கூட பணம் வந்துடும் சார். இந்த அடிப்பட்ட காயம் எவ்வளோ ரத்தம், என் பொண்ணு ஒரு வடுவு கூட இல்லாத வச்சுருந்தேன் சார். நான் எந்த நிலைமையில் அனுப்பணும், இப்போ எந்த நிலைமைக்கு என் பொண்ணு வந்திருக்குது அதை பாருங்கள் சார். அவங்களுக்கு எங்களுக்குன்னு முன்ன சண்டையா சார்? எதுவுமே கிடையாது சார். இந்தமாரி கொடுமை பண்ணி இந்தமாரி நங்கசாலம் பண்ணி அந்தமாரி பண்ணிக்கிறாங்களே, நீங்கள் தான் ஒரு நியாயம் சொல்லணும் சார். எனக்கு அவ்வளோ எனக்குலாம் பேச தெரியாது சார்.